ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. கிராம பணியாளர் அந்த வேலையை நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க. எம்பி இல்ல சொல்லிடுங்கன்னு தகவல் சொல்றேன். வேலை செய்யறீங்க, என்ன வேலை செய்யறாங்க இவங்க? நீங்க சொல்லுங்க, என்ன வேலை இது? என்ன வேலை? சரி, ஊராட்சி மன்ற தலைவர் தண்ணி கிண்ணி அடிச்சு கிடிச்சு விட்டு ஜனங்களை கஷ்டம் இல்லாம செய்யணும். கடுமையா தான் நான் கேட்கறேன், நீங்க தண்ணி கிண்ணி பீச்சு அடிச்சு ஜனங்களுக்கு ஒரு ஈரப்பதத்தை உருவாக்குறது, இல்ல ஈரப்பதம் இருக்கிறது எங்க இருந்து வேலை செய்ய? வணக்கம் வணக்கம். எப்படி வெட்டி எடுக்கிறது? என்ன அந்த ஜனங்கள்லாம் பொய்யான வேலைன்றாங்க. இந்த இடத்துல ஜனங்க என்ன வேலை செய்யறாங்க? எப்படி வெட்டி வேலை பார்க்க முடியும் சொல்ல போறோம்? என்ன ஈரப்பதம் இருக்குது? ஜனங்க எப்படி வேலை இதுதான் சார் முதல்ல அந்த இடமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மருத்துவ வாங்கிக்கிறோம். இப்போதான் எத்தனை நாள் வேலை நடக்குது? இப்போ ஏப்ரல் இருந்து சார் 14லேருந்து ஆரம்பிச்சு இதில் எத்தனை நாளாக வேலை நடந்துருக்குது? இது வந்து 6 வாரம் சார். 6 வாரம். 6 வாரத்தில் என்ன நடந்திருக்குதுல்ல? என்ன நடக்குது? இதுலேருந்து வெட்டின மண்ணு இல்லை மேலே எங்கே இருக்குது? இதான் வேலை செஞ்சுதா? இதுக்கு எவ்வளோ சம்பளம் போடுது? ஒரு இந்த 1 2 3 4 5 இந்த 5 மேடு தான் தன் மண்மேடு வெட்டி இருக்குது. அந்த 5 மண்மேடுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ போகுது? 11,000 ரூபா போகுது. எத்தனை நாள் வேலை செய்யுது? 6 வாரம் சார். 6 நாள் 24 42 நாள். வேலை நாட்கள் எத்தனை நாள் வரும்? 40 நாள் லீவ். சரி, 40 நாள் வச்சுங்க. 40 நாளைக்கு ஒரு நாளைக்கு 12,000 என்ன ஆச்சு? என்ன பண்ணுவது? நீங்கள் பட்டு மேலே பாறையில் போய் மண்வெட்டி கொடுத்து கொத்து அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன் இந்த மாதிரி வேலையை முடிவு பண்ணுறீங்க? வேறு வேலையை முடிவு பண்ணுறீங்க? பேசணும்.
ஏமா கேப்பாரு அது முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே கடப்பாறையோட ஒரு ஆள் மாமா பாண்டு வந்தாச்சா எப்ப ஒரு ஆள் பாண்டு இப்படி தல அம்மா லேடிஸ் சரி அமைதியார் யாரும் பேசாதீங்க, யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் நீங்க எல்லாம் எந்த ஊரு கிராமம் சொல்லுங்க? எல்லாம் ஐயம்பேட்டை தான். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் யார் இந்த ஊருக்கு இன்னைக்கு வராங்கன்னு ஏதாவது பிடிஓ, ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் யாராவது சொன்னாங்களா? யார் 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 ஒருத்தர் பேசிட்டு இரு. என்ன சொன்னாரு? என்னன்னு சொன்னாரு? அதிகாரி எல்லாம் வரல. நீங்க ஓட்டு போட்ட எம்பி, எம்எல்ஏ கிடையாது, மந்திரி கிடையாது. நான் ஓட்டு போட்ட எம்பி. நீங்க எல்லாம் கை சின்னத்துல எனக்கு ஓட்டு போட்டீங்க இல்லையா? உங்க எம்பி நான், காங்கிரஸ் எம்பி நான். சரியா? என் பேரு விஸ்வநாதன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், என் பேரு விஸ்வநாதன். நான் கருப்பா இருக்கிறேன்னா சிகப்பா இருக்கிறேன்? நல்லா தான் இருக்கிறேன்னா? அது முதல்ல கேட்டுக்கிறேன். முகக்கலையா இருக்கிறேன்னா? சரி ரைட், கதைக்கு வா. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களை எல்லாம் நான் பார்க்க வந்திருக்கேன். ஏன் பார்க்க வந்திருக்கேன்னா, இந்த 100 நாள் வேலை, இதுக்கு பேர் ஏரி வேலை நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்த வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பேர்ல இருக்கு. இந்த வேலையெல்லாம் யாரு கொடுத்தது அப்படின்னு தெரியுமா? இந்த வேலையை உங்களுக்கு எல்லாம் யாரு கொடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு முயற்சி? கைத்தட்டு. சரி, அந்த சொல்லக்கூடாது, இங்க எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் தான் இருக்கிறோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது சோனியா காந்தி அம்மா நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறோம். இந்தம்மா பேசாம இருக்கும் கொஞ்ச நேரம், அவசரப்படாத, அடிச்சுடுவோம் நானு. கேளுங்க, சோனியா காந்தி அம்மா இந்த வேலையை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சோனியா காந்தி அம்மா ஆரம்பத்தில் இந்த வேலையை கொடுக்கும்போது 80 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனாங்க ஒரு காலத்தில். நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி. 80 ரூபாய் சம்பளத்தை இந்த ஜனங்க கஷ்டப்படுதுன்னு சொல்லி 100 ரூபாயா ஏற்றினாங்க. 100 ரூபாய் சம்பளத்தை ஜனங்க, ஏழை ஜனங்க கஷ்டப்படுது வெயில்னு சொல்லிட்டு அதை 119 ரூபாயா ஏற்றினாங்க. 119 ரூபாயா சம்பளத்தை ஏற்றி அப்புறம் 132 ரூபாயா ஏற்றினாங்க. 132 ரூபாய் சம்பளத்தை இன்னைக்கு 148 ரூபாய் ஏற்றினாங்க. எவ்வளவு ரூபாய்? இப்போ உங்க சம்பளம் ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளோ? 142 ரூபாய் குறைச்சு. எதுக்கு 150 ரூபாய்? இரு பேசுவோம். 148 ரூபாய். இன்னும் அடுத்த வருஷம், இப்ப நீங்க அடுத்த வருஷம் இது 170 ரூபாய் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் இது 200 ரூபாய் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் இது 250 ரூபாய் ஆகும். இது 300 ரூபாய் ஆகும். நாங்கெல்லாம் எம்பி, நீங்கள்லாம் ஓட்டு போட்ட பிறகு நாங்கள் சோனியா காந்தி அம்மா கிட்ட பார்த்து நாங்கள் சண்டை போட்டோம். என்ன சொன்னோம்? ஏழை ஜனங்க, எங்கள் தொகுதி ஜனங்க, கஞ்சிக்கு வழியில்லாத ஜனங்க, அப்புறாணி ஜனங்க எல்லாம் வெயில்லம்மா கஷ்டப்படுத்துமா, இந்த ஜனங்களுக்கு சம்பளம் பத்தாதுமா, சம்பளத்தை ஏற்றி கொடுமான்னு சொன்னால் சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாங்க. அதே போல் சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறதோட மட்டும் கிடையாது, வேலையை வந்து 150 நாள் கொடுத்துருக்காங்க. 150 நாள், அது முக்கியமான விஷயம். 150 நாள், நீங்கள்லாம் 100 நாள் 150 நாள். வறட்சியாக அந்த மாவட்டம் இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க வறட்சி மாவட்டமாக அறிவிச்சு 150 நாள் வேலை தராங்க. 150 நாள் வேலை, ஒரு நாள் வேலை பார்த்தா 148 ரூபாய் சம்பளம். இதெல்லாம் யார் கொடுத்தது? நான் சண்டை போட்டு வாங்குறது. நான் போய் அழுது அந்த அம்மா காலில் விழுந்து, எங்கள் ஜாதி சனம், எங்கள் சொந்த பந்தம், எங்கள் மக்கள் வெயிலில் போய் நின்று கருகி காவிடுதுங்க, பிள்ளைய வச்சுக்கிட்டு வரப்பு மேட்டில் உட்காந்துருக்கம்மா, தயவுசெய்து சம்பளத்தை ஏற்றுக்கிட்டு நான்லாம் சொல்லி உங்களுக்காக வாங்கி கொடுத்ததுனால உங்களை பார்த்து அம்மா நான் தான் அந்த சம்பளத்தை ஏற்றிருக்கேன், நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக உங்களெல்லாம் வந்தேன். இதுதான் முக்கியமான விஷயம். ஒன்று பேசவே கூடாது. நான் சொன்ன பிறகு தான் நீ பேசணும். அதுவரை நீ பேசவே கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும், அப்புறமா தான் பேசணும். சரியா? இந்த ஒரு விஷயம் வரல. இப்போ அடுத்து 148 ரூபாய் எம்பி சொல்லிட்டு நான் போயிடுறேன். பிடிஓ பக்கத்தில் வந்திருக்காரு, ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், தலைப்பொறுப்பு பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டா, சார் நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, ஜனங்க எங்களை பிலின்னு பிடிச்சிக்கிங்கன்னா நாங்கள் என்ன சார் பதில் சொல்றதுன்ற. பிரச்சனை என்னன்னா, நீங்க வேலை செய்யல அப்படின்றது அவங்களுடைய குற்றம். நீங்கெல்லாம் வேலை செய்யலையா? சரி ரைட், நீங்க வேலை தான் செய்யறீங்க.
சரி நீ பேசாம உன் பேர் என்ன? வண்டியில ஏற்றிடுவோம் உனக்கு போயிடுவோம். பேசாம அமைதியா இரு. இப்போ நான் கேட்குறேன், சரி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்க கொடுக்குறாங்க? இவங்க 100 கொடுக்குறாங்க, 105 கொடுக்குறாங்க, அப்படி தானே? சரி 105னே வச்சுப்போம், 105 கொடுக்குறாங்க. அப்போது அரசாங்கம் கொடுக்குறதும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வித்தியாசம் வருதுன்னா ஏறத்தாழ ஒரு 35 ரூபாய் வித்தியாசம் வரும். 35 ரூபா வித்தியாசம் வருது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நான் அந்த 35 ரூபாய் கொடுத்துட்றேன், ஆனால் ஜனங்க வேலை செய்ய மாட்டுதுன்றாங்க. ஜனங்க வேலை செய்ய மாட்டுது, வருது உட்காருது கதை பேசுது. இன்னொரு பக்கம் என்னன்னா வேலை செய்யறீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கரம்புல போய் என்ன வேலை பார்க்கணும்? இந்த மாதிரி கரம்புல இருக்கும்போது வேலை பார்க்கறது கஷ்டம் தான். அதனால இது ஒரு கஷ்டம் நான் புரிஞ்சுக்கிறேமா, தெரியுதுப்பா. இது யாரால முடியும்? ஆம்பளையாலே முடியாது. பாவம் பெண்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆம்பளையாலே இதெல்லாம் இடிச்சு நோண்டி எடுக்க கஷ்டமான வேலை. ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நீங்க எல்லாம் சொல்லணும், என்ன சொன்னா, ஐயா வேலை செய்ய வந்திருக்கிறோம், இந்த மாதிரி கரம்புல கொடுத்து வெட்டுன்னா நாங்க எதை வெட்டி எடுக்கிறது? நான் கேட்கறேன், இதுல இப்போ நான் வீடியோ கேட்கறேன் ஒரு கேள்வி. இப்போ சார் இவங்க வேலை செஞ்சிருக்காங்க சார், நீங்க அளவு பார்த்தே சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும் சார், அளவு பார்த்து தான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அளவு பார்த்து நீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த அளவு பார்த்து நீங்க சம்பளம் கொடுத்தா 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. 10 ரூபாய் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. நான் கேட்கறேன், உங்களை 10 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் நீங்க, ஏன் அரசாங்கம் கொடுக்குற 140 ரூபாய் கொடுத்துட்டானே ஏன் கொடுக்க மாட்டீங்க? இது அமைதியா இருக்கணும், உங்களுக்காக தான் பேசணும், அமைதியா இருக்கணும். நான் கேட்கறேன் 10 ரூபாய், நான் சொல்றேன் இந்த வேலைக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியாது, ரைட்டு, நீங்க கொடுக்குறீங்க. நான் கேட்கறேன், அதனால போனா போதும், நம்ம 140 ரூபாய் கொடுத்துருக்கலாம், பாவம் ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஏன் கொடுக்க மாட்டேன்? அதனால என்ன பிரச்சனை? ஆனா உங்களுக்கு அப்படிதான் கொடுக்க சொல்றாங்களா? ஏன்பா அந்த போனை பேசி நீங்க 2 பேரும் தெரியுங்கப்பா, நீங்க 2 பேரும் மிகப்பெரிய அறிவாளிங்கப்பா 2 பேரும். மக்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தா கண்டிப்பா முடியாது. கேட்டீங்களா கதையை? கதை பேச அரசாங்கத்துக்கு நல்ல கேள்வி. உங்க பணம் உங்களுக்கு ஏதாம திருப்பி அனுப்ப மாட்டோமா? இப்போ அவங்க 148 ரூபாய் போடுறாங்க சார், எங்களுக்கு வந்து 105 ரூபாய் தரீங்க, மீதி இருக்கிற பணத்தை அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களா இல்ல நீங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தான் வரும். அது சொல்லிட்டோம் அப்புறம் பேச சொல்லுங்க. நாங்க வாடுறோம், நீங்க செய்யல கூலி குறைச்சிங்கன்னா வந்தீங்கன்னா கூலி ஏத்தி நம்மளுக்கு குறைக்கிறாங்களே, நம்ம ஏன் செய்யணும்னு தான் மக்களுக்கு வந்து ஒரு இதுவா போயிடுது. நீங்க ஏத்தன கூலி அப்படியே ஏத்தி குடுத்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டா வரும். 148 ரூபாய் கொடுத்தாலும் கண்டிப்பா உங்களால வேலை செய்ய முடியும். 148 ரூபாய் நாங்க 80 பேர் தான் இருக்கிறோம். 80 பேர் நீங்க டெய்லியே வேலை கொடுக்கலாமா? 800 பேருக்கு நீங்க வார வாரம் வேலை கொடுத்தா 80 பேர் எப்படி செய்யுது? எல்லாருமே பேசாம இருமா. 80 பேர்ல நீங்கெல்லாம் ஒரு ஏரியா, எந்த ஏரியா? எல்லாம் அம்பேத்கர் காலனி. உங்களெல்லாம் பிரிச்சு விட்டுறாங்களா? எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? அது விஜய் நீ சொல்லு. சார் நாங்க 80 பேர் இருக்கிறோம் சார், 2 காலனி சார். அந்த மாசத்துல 4 வேலை தான் சார் கொடுக்குறாங்க. ஊர்ல வந்து 800 பேர் இருக்கிறாங்க சார். அவங்க வந்து வாரம் அவங்களுக்கு கரெக்டா தெருக்கு வேலை விடுறாங்க. மொத்தம் சொல்லுங்க. இந்த வேலை விட்டா வேற வேலை கிடையாது சார். வேற எந்த எங்க 2 பேரும் தனியா பிரிச்சுறாங்க சார். அது திருச்சி விடட்டும். ஒரு வாரம் லீவ் விட்டு நான் 3 வாரம் கூட
சொல்லுமா அந்த ஊரான் சொல்லு. இரு சொல்லட்டும். தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணும். சரியா விடல 2 இப்போ வந்து எவ்வளவு நாளா உனக்கு சம்பளம் கிடைக்கல? 2 மாசம் சம்பளமே சரி. பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க? எல்லாரும் பண்ணிட்டீங்க? சும்மா இருக்க, நீங்க பேசி என் உயிரெடுக்காதீங்க. சரி, யார் யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது கை தூக்கு பாப்போம். எல்லாருக்கும் இருக்கு. வீடியோ இப்படி வர சொல்லுங்க. ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க, 1.5 மாசமா பேங்க்ல இருந்து இசிஎஸ் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் கூட இந்த 80 பேருக்கு ஒரு காலனியில் இருக்கிற 2 காலனி மக்களுக்கு சம்பளம் கிடைக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. வங்கியில இருந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல இசிஎஸ்ல பிரச்சனையா, இல்ல இங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவரால பிரச்சனையா, எதுல பிரச்சனைங்க? ஆஹா ஆ ஆஹா ஆ முந்தா நேத்தி தான் 600 பேர் ரிலீஸ் பண்ணீங்களா? சரி, அந்த 600 பேர் ரிலீஸ் பண்றீங்களா, அது எவ்வளவு நாள் பேமெண்ட்? அது எவ்வளவு நாளா கொடுக்காம இருந்த பேமெண்ட் அது? சரி, இப்போ நீங்க ரிலீஸ் பண்றீங்களா? எஸ், ரைட், ஓகே. இப்போ நீங்க ரிலீஸ் பண்றீங்களா, இதுக்கு முன்னாடி எந்த தேதியில பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இந்த கிராமத்துக்கு? என்ன பிரச்சனை? ஓகே. ஓகே, இப்போ நீங்க இன்னைக்கு 500 பேருக்கு ரிலீஸ் பண்றீங்களா? இப்போ 500 பேருக்கு ரிலீஸ் பண்ணா நாளைக்கு போய் பணம் எடுத்துக்கலாமா இவங்க? இந்த 500 பேர்ல இந்த ஒரு 80 பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஹரிஜன காலனி மக்கள் இங்க இருக்காங்க எனக்கு முன்னாடி. நான் என்ன பண்றேன், அந்த 80 பேருடைய லிஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 5-6 பேர் 10 பேர் தரேன். நான் உங்களுக்கு அவங்க பேர் இந்த 500 பேர்ல இருக்கான்னு பாருங்க. இந்த 500 பேர் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா சம்பளம் வந்து வார சம்பளம் வாரம் பேங்க்ல கொடுத்துடணும் அப்படின்றதான் திட்டம். சரி, இசிஎஸ் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால கொஞ்சம் டிலே இருந்திருக்கலாம், ஓகே. பட் ஆனா இந்த ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 48 நாளா சம்பளம் வந்து சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே ஒரு 30 நாள் ஆகஸ்ட் 1ல இருந்து இதுல ஒரு 23 நாள் ஏறத்தாழ, அதுல ஒரு 30, இதுல ஒரு 23, 53 நாளா இந்த ஜனங்களுக்கு சம்பளம் வந்து சேரல.
ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து நான் அந்த இப்போ இன்றைக்கி நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற 500 பேரில் இந்த 80 பேர் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் பேசலாம். இதில் ஒரு முக்கியமானவங்க பேர் ஒரு 10 பேர் வீடியோ கிட்ட கேட்டு வாங்கிக்க, இல்லை யாருக்கா 10 பேர் நம்பர் வாங்க. அது நம்பர்லாம் எப்படி வாங்க பண்ணி இதில் இங்கே வச்சுருப்பாங்க சார் கிட்ட. சரி, அந்த சைடுக்கு நம்ம போகிறோம் சார். கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சார். கொடுங்க, மேனேஜர் நம்பர் கொடுங்க, எழுதுங்க. 944 31 500 64. பேர் சார் வெங்கட்ராம். நீங்க சொல்லுங்க. எம்பி வந்திருக்காங்க, எம்பி கிராமத்தில் தான் உட்கார்ந்துருக்காங்க, இது சம்பந்தமாக பேசினாங்கன்னு சொல்லுங்க. மறுபடியும் நான் கூப்பிட்டு பேசுகிறேன். நன்றி நன்றி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், முதல் விஷயம் என்னன்னா சம்பளம். கூலி நமக்கு கிடைக்கணும். அந்த சம்பளம் வந்து இன்னைக்கு 500 பேருக்கு சம்பளம் போட்டுறாச்சு, இன்னைக்கு போட்டாச்சு. அதில் உங்கள் பேர் இருக்கான்றதை நான் சாயந்தரத்துக்குள்ளே செக் பண்ணிக்கிறேன். ஆனால் நாளைக்கு நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன், எங்கேயும் வெளியூர் எங்கேயும் போகிறேன், இதே ஊரில் தான் இருக்கிறேன். நாளைக்கு உங்களுக்காக வேணா, நாளைக்கு இங்கே தானே வேலை பார்ப்பீங்க. நாளைக்கு காலையில் நான் என்ன பண்ணுறேன், இதே இடத்துக்கு நான் வரேன். இதே இடத்துக்கு மிகச்சரியா 10 மணிக்கு எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் உங்களை வந்து பார்த்துட்டு அப்புறமா போறேன். எனக்கு தகவல் வீடியோ என்ன சொல்லணும்னா, அவர் என்ன சொல்லிட்டாரு சார், 500 பேருக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆல்ரெடி தே ஹேவ் எ கார்டு ஆல்சோ, அக்கவுண்ட் இருக்கு. விவரமான மனிதனா இருக்கு, விவரமான மனிதர் கொடுத்துருக்காரு. உட்காருங்க, என்ன பேரு உட்காரு. கேட்டுக்கமா கதையை. அப்போ நான் வந்தது உங்களுக்காக வந்து கேட்டுமா, உங்க சம்பளத்தை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். சம்பளம் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில சம்பளம் உங்களுக்கு வந்து சேரலன்னா, நாளைக்கு காலையில நான் வரும்போது உங்களுக்கு சம்பளம் வந்து சேரலன்னா, இதே இடத்துல உங்க எம்பி கொடை பிடிக்காத இதே இடத்துல உட்காந்து நான் உண்ணாவிரதம். சொல்றது கேளு, அமைதியாரு. நான் சொல்றது இதே இடத்துல வந்து உங்க சம்பளம் கிடைக்கிற வரையில நான் உங்க கூட உட்காந்து நான் உண்ணாவிரதம் இருந்து சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன். இங்க கலெக்டர் வந்தாகணும், இங்க தாசில்தார் வந்தாகணும், அரசாங்கம் அந்த சோனியா காந்தி அம்மா அந்த புண்ணியவதி இந்த ஜனங்களுக்காக, ஏழை பாழைங்களுக்காக சம்பளத்தை அனுப்பிச்சாச்சு. சம்பளத்தை அனுப்பி 50 நாளா சம்பளம் கிடைக்கலாம். ஜனங்க என்ன பண்ணும், எப்படி போயிருக்கும்? சரி, ரைட். உங்க சம்பள விஷயத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னைக்குள்ள வந்துடும். நாளைக்கு காலையில நான் இங்க வரேன். இந்த விஷயத்த மனசுல வச்சுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்க எல்லாம் நல்லா வேலை செய்யணும்பா. நீங்க எங்க வேலை செய்யறீங்க, அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். எல்லாரும் கிளர்க்கு நான் கொடுக்க சொல்றேன். ஏன் சார் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறீங்க? இந்த காலனி எத்தனை நாள் வேலை கொடுக்குறீங்க? வந்து இவங்க ஒரு ஆபரேஷன் ராஜீவ்காந்தி அந்த எத்தனை கிளஸ்டர்ல வேலை நடக்குது? 2 கிளஸ்டர்ல 4 6. அந்த கிளஸ்டர்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? அங்க வந்து 105. இப்போ நாங்க வர போறோம் அடுத்து. அங்க 105, இங்க 80ன்னு வச்சுக்கோ. ஸ்டார்டிங் சரி 80ன்னு வச்சுக்கோ. இங்க 80, அங்க 105 110 பேர் வருவாங்க. 110 பேர் வருவாங்க. சரி, வரட்டும். அங்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போய் சேர்ந்துருச்சா? எல்லாமே வந்து 10 வார பேமெண்ட் வந்து முந்தானத்து பண்ணேன் சார். நேற்று பேங்க்ல வந்து மதியம் வரல இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு வந்து எல்லாம் எடுத்துக்க சொல்லி சொன்னேன் சார். 5,16,000 சார். சரி, இன்னும் வந்து 2 வாரத்துக்கு உண்டான பேமெண்ட் மட்டும் இல்ல. இன்னைக்கு 500 பேருக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஆமா சார். நேற்று எவ்வளவு 800 பேருக்கு அதை பண்ணணும்னு சொல்றாரு. அதான் எல்லாமே நேற்று உட்காந்து மதியம் 3 வரலும் பார்த்தாரு சார். பார்த்துட்டு இன்னைக்கு 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிடுறேன், நீங்க எல்லாரையும் மதியத்துக்கு மேல வர சொல்லி எடுத்துங்கன்னு சொன்னாரு. சரி சரி, பேங்க்ல வந்துட்ட பிறகு பிரச்சனை வராது. காலேஜ்ல யாரெல்லாம் படிக்கிறாங்க பிள்ளை கை தூக்கு. காலேஜ்ல படிக்க வைக்கிறவங்க மட்டும் கை தூக்கு. எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க? சங்கரா காலேஜ். இன்ஜினியரிங் படிக்கிறாரா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். பரவாயில்ல. எந்த காலேஜ்? சரி, நல்ல குழந்தைகள் எல்லாம் படிக்க வைங்க. என்ன, நான் வந்து நல்லா கேட்டுக்கணும். நான் வந்து ஒரு தலித் எம்பி, நான் ஹரிஜன் எம்பி தான். நான் புரியுதா? உங்களுடைய மக்களாக நான் எம்பியாக நான் வந்திருக்கிறேன். உங்கள் கஷ்டங்களை எனக்கு புரியும். நான் சோனியா காந்தி அம்மா கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். கலெக்டர்கிட்ட நான் சொல்கிறேன், இன்னும் பிரதம மந்திரி கிட்ட சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். யார்கிட்ட கொடுக்குறேன்? யார் நம்ம வீட்டுக்கு வா, நாளைக்கு வா, நான் பண்ணித்தரேன்.
நீ எந்த காலேஜில் வேணும்னு சொல்ல மார்க்கை சொல்லு, நாளைக்கு நான் வாங்கி தரேன். நாளைக்கு சேர்த்து விட சொல்கிறேன். நீ வா. நான் நாளைக்கு வரேன். எழுதிக்க. ராஜ்குமார் ஃபோன் நம்பர் வச்சுக்கியா? அவன் தம்பி என்னை எம்பி பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லு, பார்க்க சொல்லு. சரி, நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. சம்பளம் வருது, ஆனால் வருதோ வரலையா நான் வரேன் காலையில். நாளை காலையில் நான் வரும்போது நீங்களாம் இருக்கணும். கல்லு கொடுக்குற நில்லுங்க. நீ அதே தந்தைய கேளுங்க, வேலையை கேளுங்க. அப்படி போய் பார்த்தா என்ன தெரியுங்க. எடுத்து